Good morning. Today we are going to see about Java control statements. Now, Java control statements. Generally, the statements in Java is these are all the different types of statements available. If else, nested if, for, while, and do while. What does this statement means? The statements help you to do certain operations. Okay, you can do certain computations. Okay, you can do certain computation. ஒரு நிறைய வேரியபிள் ஒரே வேல்யூவை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணணும், இல்லை இது கரெக்டாக தப்பான்னு செக் பண்ணணும். அந்த மாதிரி இடத்துல யூ ஹாவ் டு யூஸ் திஸ் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஹவு டு யூஸ் திஸ் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்? நவ் யூ ஹாவ் இஃப் ஸ்டேட்மெண்ட் அண்ட் if else and nested if. These are different types of if statements. And you have for statement, while, and do while statement. Okay, first we can see if statement. So Java if statement is used to test the condition. ஒரு கண்டிஷன் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ண போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு டெஸ்ட் த கண்டிஷன். இட் செக்ஸ் த பூலியன் கண்டிஷன். என்ன மாதிரி கண்டிஷன் செக் பண்ணோம்னா இட் செக்ஸ் ஒன்லி த பூலியன் கண்டிஷன். The Boolean condition is nothing but either it is checking whether it is true or false. Okay, true or false. Okay, this contains various types of if statements. A simple if statement, okay, it may be a simple if statement, or it may be a if else statement, or it may be a if else if ladder. ladderனா ஒரு இஃப்க்குள்ளேயே இன்னொரு இஃப் கொடுத்து 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 கம்பைன் பண்ணுறது. ஓகே, இஃப் ladder அடுத்து nested if. Okay, how the syntax for if statement is this is the thing. இஃப்னு கொடுத்து உள்ள கண்டிஷன் என்ன செக் பண்ண போறீங்களோ அந்த கண்டிஷனை கொடுத்துட்டு அதுக்கு கண்டிஷன் ட்ரூவா இருந்தா என்ன பண்ணணுமோ அந்த கோடை இங்க எழுதி. கண்டிஷன் ட்ரூவா இருந்தா என்ன பண்ணணுமோ அந்த கோடை தான் என்ன பண்ணணும், you have to write it over here. Okay, if followed by the condition, and the condition if it is true, you write down the code to be executed when the condition is true. For example, I have given here a program, public class program class name followed by public static void main. Here I have declared a variable int age. I have declared a variable int age, and here you have if age greater than 18. This is the condition what I have checked. This is the condition what I have checked. அப்போ எந்தெந்த ஏஜ் எல்லாம் 18 ஜாஸ்தியா இருக்கோ அதுக்கு நான் என்ன பிரிண்ட் பண்றேன், greater than 18. லெஸ் தேனா இருந்தா என்ன பண்ணணும், நான் கொடுக்கல ஃபால்ஸ் பார்ட்டா நோ பார்ட்டா நான் கொடுக்கல. ஓகே, ட்ரூ பார்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கேன், ஃபால்ஸ் பார்ட் நான் கொடுக்கல, அதனால பிரச்சனை இல்லை. திஸ் இஸ் சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட். அப்போ நான் இங்கே ஏஜோட வேல்யூ என்னன்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன், 20. 20 greater than 18 ஆப்வியஸ்லி எஸ். அப்போ என்ன ஆகும், இது பிரிண்ட் ஆகும். இப்போ இதே இடத்துல நான் 20க்கு பதிலாக 15 கொடுத்துருந்தேன்னா 15 greater than 18 பார்க்கும், இல்லை அப்போ அமைதியாக வெளியில் வந்துடும். இதில் எந்த வித இதுவும் பிரிண்ட் ஆகாது, ஏன்னா அதுக்கு நோ பார்ட் நான் கொடுக்கவே இல்லை. ஓகே, திஸ் இஸ் வாட் ஹவு டு யூ ஹேவ் டு ரைட் த இஃப் ஸ்டேட்மெண்ட். தென் ஜாவா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த நோ பார்ட் கொடுத்தீங்கன்னா அது வந்து என்னது, எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஓகே, நோ பார்ட் கொடுத்தீங்கன்னா அது என்னது, எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ நோ பார்ட் எப்படி கொடுக்கறது அப்படின்னா, இது முதல்ல பார்த்தோம், இஃப் கண்டிஷன் இஸ் ட்ரூ கண்டிஷன் கொடுக்கணும் அந்த கோடு, எல்ஸ் கொடுத்துட்டு கோட் இஃப் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ்னா எல்ஸ் கண்டிஷன் கொடுத்தோம்னா அது வேலை முடிச்சு. அப்போ இந்த பார்ட் ஃபுல்லா எதுக்கு யூஸ் பண்ணும், ட்ரூ சாரி இந்த பார்ட் ஃபுல்லா என்ன யூஸ் பண்ணும், ட்ரூ கண்டிஷன் எக்ஸிக்யூட் பண்ண. இந்த பார்ட் ஃபுல்லா என்னது, ஃபால்ஸ் கண்டிஷன். இப்போ இதே இது நான் இங்கே ஃபால்ஸ் கண்டிஷனுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு அடுத்து எல்ஸ் அப்படின்னு போட்டு இதுக்குள்ள சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்னு கொடுத்து ஏஜ் இஸ் நாட் கிரேட்டர் தேன் 18 பிரிண்ட் பண்ணா, இப்போ நான் இந்த இடத்துல 15 கொடுத்தாலும் அது என்ன ஆகும், பிரிண்ட் ஆகும். திஸ் இஸ் வாட் த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். See, this is the program. Here I have taken a value that is a variable number 10. இந்த நம்பர் ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு செக் பண்ண போறேன்.
the number is equal to 10, number mod 2 is equal to 0. இதுக்கு பேர் தான் என்னதுன்னா you are going to check the remainder. For checking the remainder, if you are going to divide a variable by a value and if you are going to find out the remainder value, then you have to use this mod operator. So if number mod 2 is equal to 0, number mod 2 is equal to 0, okay, அப்போ நம்பர்ங்கிற வேல்யூ என்ன 10, 10 divided by 0 என்னன்னு செக் பண்ணும். சரி, 10 divided by 2 என்னன்னு செக் பண்ணும். டிவைட் செக் பண்ணிட்டு அதோட ரிசல்ட் என்ன, ரிமைண்டர் என்ன வருதுன்னு பார்க்கும். அந்த ரிமைண்டர் என்ன, ஈக்குவல் டு 0வா இருந்தா ஈவன் நம்பர், இல்லை அப்படின்னா ஆட் நம்பர். நான் இங்கே 10 கொடுத்துருக்கனால டெஃபினட்டா 0 அப்போ ஈவன் நம்பர்னு டிஸ்பிளே பண்ணும் அவுட்புட். பட் இஃப் ஐ எம் கிவிங் ஹியர் ஆஸ் 11, 10க்கு பதிலா if I am giving here as 11, then the output will be odd number because your remainder you will be getting 1. The 1 is not equal to 0, so definitely you will be getting odd number. அப்ப இங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை எடுத்துட்டு போய் இங்க கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் செக் பண்ணி கண்டிஷன், if the condition is true, then it gives with even number. If the condition is false, then it displays this value. This is what if else statement. And the next one is else if ladder. ஒரு ifக்கு அப்புறம் இன்னொரு கண்டிஷன், else கண்டிஷனே கொடுக்காம if condition, one or more if condition இருக்குதுன்னு வைங்க, then you have to give like this. Okay, if condition 1, condition 1 satisfy ஆகலையா condition 2, condition 2 satisfy ஆகலையா condition 3, இந்த மாதிரி எத்தனை கண்டிஷன் வேணா கொடுக்கலாம். இதுல எதுலையுமே சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா, கண்டிஷன் ஈக்குவல் ஆகலைன்னா இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். One or more conditions are being given over here. One or more conditions are being given over here for a single if loop. For a single if loop, you are giving one or more condition. Now see here, you have given like this. மார்க் 65னு கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், if மார்க் less than 50 இருந்தா ஃபெயில், இல்ல மார்க் 50 விட ஜாஸ்தியா இருக்கு, 3-4 கண்டிஷன் இருக்கு, greater than 50 60க்குள்ள இருந்தா D கிரேட், greater than 60 less than 70 இருந்தா C கிரேட், இந்த மாதிரி நீங்க கொடுக்கணுங்கிற பட்சத்துல you can use else if ladder. else if ladder, இது எந்த கண்டிஷனுமே பண்ணலைன்னா நீ அங்க கரெக்டா மார்க் கொடுக்கலன்னு அர்த்தம். so I am printing here it as invalid, else conditionல நான் கொடுத்துட்டேன். okay, this is what a else if ladder. இன்னொன்னு ஒண்ணு இருக்கு, என்னன்னா nested if. nested if அப்படின்னா என்னன்னா ஒரு if ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள இன்னொரு if ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறது. so how you will be giving means nested if. அப்போ ஒரு if ஸ்டேட்மெண்ட் இப்படி டிக்ளேர் பண்றீங்க, ஓகேயா, ஒரு if ஸ்டேட்மெண்ட் டிக்ளேர் பண்றீங்க, if condition 1 டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்குள்ள போயிட்டு திரும்ப என்ன பண்றீங்க, இன்னொரு if ஸ்டேட்மெண்ட் டிக்ளேர் பண்றீங்க, if condition. இந்த கண்டிஷனும் அந்த கண்டிஷனும் சேமா இருக்கணும்னு அவசியம் இல்லை, இது nested if. இதுக்குள்ள நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம், இதுக்கும் நீங்க else கொடுத்துக்கலாம், இதுக்கும் நீங்க else கொடுத்துக்கலாம். ஓகே, this is what the thing. இப்போ இதுக்கு else கொடுத்தீங்கன்னா இங்க வரும் else, இப்படி வரும், ஓகேயா, இதுக்கு வரும். இங்க வந்து இங்க else கொடுத்தீங்கன்னா else, அதே ப்ரொசீஜர் தான், பட் நீங்க எங்க கொடுக்குறீங்கிறது தான் மேட்டர். அப்போ இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இங்க வரும், இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா வெளியில எல்ஸுக்குள்ள வந்துடும். உள்ள வந்த உடனே இந்த கண்டிஷன் ட்ரூவான்னு பார்க்கும், ட்ரூவா இருந்தா இங்க உள்ளதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியில வரும், இல்லை எல்ஸ் கண்டிஷனுக்கு வந்துட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியில வந்துடும். தட்ஸ் ஆல். இதுல எல்லாமே வந்து how you are going to write the program. Thank you, and we will see the next type of statements in the next class.